டேய் 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 எங்க போற? டேய் நில்லு. எங்க போற? இல்ல மம்மி கூப்பிட்டா. கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அரிசி ஆபரேஷன் செஞ்ச உனக்கும் கல்யாணம் நடந்துரும். கிளம்புவோம். கல்யாணம் ஆகாத எனக்கே இந்த நிலமன்னா கல்யாணம் ஆன சேகருக்கு என்ன ஆச்சு? சீக்கிரம் கிளம்பு. காப்பி கேட்டதால் பிபி ஆகிய மனைவி கதறுகிறார் கணவர். அடப்பாவமே. எம்மா லதா ஒரு காப்பி போடுமா. தண்ட கருமோ. காபி கேக்குதா? காபி லதா இங்க பாரு, கையில கடைகள எடுத்து வீசிக்கிட்டு இருக்க. தப்பா பட்டுச்சுனா பிராணம் போயிடுச்சுனா அப்புறம் உனக்கு தான் ப்ராப்ளம். சொன்னா கேளு லதா. வேணா லதா. சார் நான் தான் சொன்னேன்ல நான் வந்து கூப்பிட்டு போறேன்னு. அப்புறம் ஏன் சார் கேட்க மாட்டீங்க? 8 ரூபாய் காப்பி வாங்கி குடிக்க வழி இல்லாத நாய் அடி வாங்கிட்டு தெரியுது. நல்லா கேளுங்க. ஏய் டிரைவர்னா ஓட்டுற வேலையை மட்டும் பாரு சரியா? சும்மா கண்ட இடத்துல வந்து மூக்க நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா இவன் கொண்டு போய் எங்கேயும் மூக்க நடிச்சு நம்மள திட்டுறான் பாரு. ஏய் என்ன சொன்ன? சார் விடுங்க சார், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு. இப்போ தெரியுதா நீங்க இவன் எங்க அம்மா எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லும்போது நான் ஏன் பண்ண மாட்டேன்னு? நான் ஒன்றும் உங்களை மாதிரி வெக்கோ மானோ சூடு சொரணம் இல்லாத இல்ல சார். இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு செத்தறலாம். இது வெக்கமான சூடு சொல்ல அடி வாங்கினது யார் விஜய் சொன்னா? மோதல் அடிபட்டது கிடையாது, காதல் அடிபட்டது. இட்ஸ் ஆல் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். எங்கேயோ நெட்ல படிச்சுட்டு வந்து புல்லா விட்டுட்டு இருக்கான். அதுக்குன்னு இப்படியே கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருந்துருவீங்களா? கிடைக்கிறத கட்டிக்கிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டியதானே? இங்க பாருங்க விஜய், உங்களுக்குன்னு உங்க மனசுக்குள்ள உங்க வரப்போற பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க விஜய், எல்லாருக்குமே இருக்கு, உங்களுக்குன்னு கண்டிப்பா இருக்கும். சும்மா கண்ணை மூடி நினைச்சு பார்த்து அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேலைக்காகாதுங்க. சொல்றேன்ல, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி நினைச்சு பாருங்க. சொல்றேன்ல விஜய். சாரிப்பா லேட் ஆயிடுச்சுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் நீ இப்படி பதட்டப்படுற? இல்லப்பா ஆல்ரெடி நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதான். ஏறு சீக்கிரம். குட் மார்னிங். அம்மா அபி, நான் ஆஃபீஸ்க்குள்ள தான் இருக்கேன். இதோ வந்துட்டேன்ப்பா, இதோ வரேன். வா வா வா. அபி மேடம் ஏதோ விட்டு போறீங்க. தேங்க்யூ. அப்பா ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னாரு, அந்த அர்ச்சனை சீட்டு தான் இது. என்னங்க? மா தாயே பராசக்தி, உனக்கு தெரியாதும் இல்லை, காஃபி கேட்டாலும் அடிக்கிறா, சக்கரை கேட்டாலும் அடிக்கிறா. எப்படியாவது என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி. சாமி எவ்வளோ நேரம் சாமி? டைம் ஆயிடுச்சு சாமி. இல்லை சாமி, இந்த வந்துட்டே இருக்காங்க. வந்து 5 நிமிஷம் சீக்கிரம் வர சொல்லுங்க சாமி. சரி சாமி, சரி சாமி, 5 நிமிஷம். இந்த வந்துட்டா அப்படி. வா வா, குடு குடு. இந்தாங்க சாமி, ஆரம்பிச்சிருங்க பூஜை ஆரம்பிச்சு. சைட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. வேலை நேரத்தில் வேலை செய்யாம வேற வேலை செய்யறது வேணா உன் வேலையா இருக்கலாம். அதுக்கே என் வேலையை கெடுக்கிற தம்பி.
நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கே என் வைஃபும் தினமும் நடக்கிற சண்டை. அவளுக்கு என்னை விட சாமி மேலே தான் மரியாதை ஜாஸ்தி. எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை தீரணும்னா இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி குங்குமம் எடுத்து வச்சா பிரச்சனை தீர்ந்துடும். யாரோ அவள் காதுக்குள்ளே வந்து சொல்லியிருக்கான். அதை மதித்து என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் மட்டும் கேட்கலாம், என்ன யோசிச்சு பாரு. அதுக்கு ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க? கரெக்டு தான். என் வீட்டு பிரச்சனைலாம் உனக்கு மட்டும்தான் ஏன் தெரியும். வெளியே யாரையும் கூப்பிட முடியாதியா. ப்ளீஸ் யா, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு ப்ளீஸ். மா தாயே, இந்த பிரச்சனையில் என் பிரச்சனை விட்டுறாதம்மா. என் பொண்ணு இந்தாங்க குங்குமம். நீங்க அவங்களுக்கு வச்சு விடுங்க. கொடுங்க. அவங்க உங்களுக்கு வச்சு விட்டோம். நீங்க நினைக்கிறது அவங்களுக்கும், அவங்க நினைக்கிறது உங்களுக்கும். சொல்லாமலே புரிஞ்சுட்டு சேமமா வாழுவீங்க. இந்தாங்க சாமி, குங்குமம் எடுத்துக்கோங்க. சாமி, எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, எனக்கு எதுக்கு குங்குமம் தரீங்க? வச்சு பாருங்க சாமி, மகிமையில சேமமா நடக்கும். சாமி ஒரு நிமிஷம். இந்த குங்குமம் வச்சா கல்யாணம் நடக்குன்ற மாதிரி கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சந்தன விபூதி ஏதாவது இருக்கா? போடாங்க, முதல்ல ஜென்மத்திலையும் கல்யாணம் நடக்காது. விஜய் வாங்க போகலாம். அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்டனாகி அம்மா தாயே. யோ, என்னையா பண்ற? வைக்கிறேங்க. இது வைக்க கூடாதியா, வைக்கணும். அதாங்க வைக்கிறேன். அட அங்க இல்லையா, இங்க வா. நம்ம கேட்க போற சாங் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வெங்கட் படத்துல இருந்து சூர்யா பிரசாத் மியூசிக்ல. சாட்டர்டே நைட் சைட் மீட்டிங் முடிஞ்ச உடனே தான் ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு நிம்மதியா இருக்குல்ல. FM 92.7 மனசு மெலடிஸ். அப்புறம் நம்ம மீட்டிங் ஆரம்பிப்போமா? நம்ம மீட்டிங்கா? என்ன மீட்டிங் விஜய் சார்? சாரா? என்ன மச்சான் சாருன்னு சொல்ற? சைட்டில் பொம்பளைங்க முன்னாடி செருப்பை கழட்டி அடிச்சுட்டு பேசுகிறேன். நீங்கள் எம்டியாவே இருங்க, நான் டிரைவராகவே இருந்துக்கிறேன். எதுக்கு வம்பு? சைட்டில் நான் உன்னை திட்டேன்னு கோச்சுக்கிறேன். டேய், ஆஃபீஸில் தான் நான் பாஸ், நீ ஒர்க்கர். வேலை முடிஞ்சா நாமெல்லாம் வேற. நான் ஏதோ கொஞ்சம் நல்லா படித்து ஒரு டிகிரியை வாங்கி இப்போ சாதாரண சைட் இன்ஜினியராக இருக்கேன். ஆனால் ஒன்றுமே படிக்காமல் 1ஆம் கிளாஸ்லேயே ஃபெயில் ஆகி நீ இப்போ டிரைவராக இருக்கல்ல. ரொம்ப ஜாலியாக இருக்கேன், ரொம்ப ஜாலி. மச்சான், உன்னை எப்படி கூல் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நேராக ஒயின் ஷாப் போகிறோம், உனக்கு பிடிச்ச பீரை வாங்குகிறோம், அழுங்காமல் குழுங்காமல் சரக்கு அடிக்கிறோம். என்ன சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது. சரி, ஒயின் ஷாப் வேணாம், நம்ம சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே செட்டு போட்டு அட்மாஸ்பியரோட விடிய விடிய குடிப்போம். ஓகேவா? சூப்பரா. ரைட். 3 பியரு, 2 நமக்கு 1 அவனுக்கு. சைட் டிஷ்ஷு 3 நமக்கு 2 அவனுக்கு. ஓகே, நல்லா குடிக்கணும். ஏய், வண்டி நிறுத்துறா. டேய் நிப்பாட்றா. டேய் போடா. ஏய் 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 நில்றி. நீங்கள் தனியாக நடந்து வந்துட்டு ஏதாவது தப்பு நடந்ததுன்னா எங்களை மாரி குடிகார மேலே பழிய போடுறது. என்னடி முழிக்கிற? உங்களால் தானடி மொத்த பயல்களும் ஒயின் ஷாப்பில் இருக்கிறானுங்க, நான் மட்டும் ஏன்? பேசு. நீங்கள் மட்டும் நல்லா லவ் பண்ணி கட்டிப்பீங்க பணக்காரனா, நாங்கள் மட்டும் அவனுக்கு குடிகாரனா? பொறுக்கி எப்படி குடிச்சிட்டு கூத்தாடுது பாரு. உங்களை மாதிரி குடிகாரங்களாம் நிக்க வச்சு செருப்பால் அடிக்கணும்டா. பேசுன
இவன் குடிக்கும்போது பேச மாட்டான். வேற யாரு? தப்பு தப்பா கேக்குது, காதை முட்டு குடிச்சிருவோம். போ போ போ, இதெல்லாம் வர்றதில்ல போல, போகிறது. உங்களை மாதிரி குடிக்காரங்கெல்லாம் குடிச்சு குடிச்சு குடல் அழியது இல்லாமல் கண்டிப்பாக ஆன்மை போயிடணும். டேய், என்ன எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் வாந்தி எடுப்பாங்க, நீ என்ன குடிக்காமையே வாந்தி எடுக்கிற? என்ன அவ்வளோ போதியா என்ன? ஏதோ பொண்ணு திட்டுறது கேக்குதுடா. பொண்ணா? எங்க? இல்லையே இல்லையே, தெரில, ஏதோ தப்பு தப்பா திட்டுற மாதிரியே கேக்குது. பொண்ணுன்னா அப்படிதான் திட்டுவா, அதெல்லாம் உன் மன பீரு. நீ பாட்டிலோட பாட்டம் சி படிக்க ட்ரை பண்ணியா? என்ன மாதிரி குடிக்க ட்ரை பண்ணலாமா? அதோ என்ன மாதிரி மச்சான், நீலாம் குடியிருக்க வீட்டில் வாழ்றவன், நான்லாம் குடியிலேயே வாழ்றேன். தப்பு கப்பு. மோர் மாதிரி மெல்ல சாப்பிடக்கூடாது, மருந்து மாதிரி மடக்குன்னு சாப்பிடணும். சாப்பிடு. பொண்ணுங்களால் குடிக்க வரவன் தான் யோசிக்கணும், குடிக்கும் போது பொண்ணுங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. அடி. முடியல, சாரி ப்ரோ, முடியல, ஏதோ தப்பு தப்பா கேக்குது. நீங்களே குடிங்க, என்ஜாய். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நல்ல பையன். நேத்து ஒருத்தர் பார்த்தோம். அடிக்குது குளிரு, துடிக்குது தளிரு. சரி டாக்டர், அடுத்தது ஏதாவது இருக்கு? அடுத்து இன்னும் நிறைய பொசிஷன் இருக்கு. அடுத்த பொசிஷன் நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அப்படியே விட்டுருவேனா கிளி. ஓத்துனா மட்டும் விட்டுருவேனா? இரு உள்ள வரேன். உள்ள வந்து உனக்கு என்ன பண்றான் தள்ளுறானே. ஏய் சரகு போட்டு அடிக்கிற வரலாம் வேணாம். This company started 5 years ago. Now 20 side. How success? Tell you. It's all you. ஏய் விஜய், நான் சொல்றேன், I can mistake. மீட்டிங் நல்ல பாஸ் பண்ணி கேப்பா, முன்னாடியே கொண்டு சொல்லு, சரியா? வணக்கங்க. சொல்லுங்க. ஆஃபீஸில் மாதம் பிறந்ததும் சம்பளம் அதுவுமா இந்த ரசீதை கொடுத்தானுவ. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தா பணம் தருவேன்னு சொன்னானுவ. இதை வச்சுட்டு பணம் தருவீரா? கண்டிப்பாக தருவாங்க. சிமெண்ட் 2 லோடு, ஜல்லி 1 லோடு, ஜல்லி கல் 1 லோடு, அப்புறம் லேபர். மேடம், இந்த செக்கை பாஸ் பண்ணுங்க. என்ன அபி மேடம், செக்கில் சிமெண்ட் ஜல்லி கல்லெல்லாம் எழுதியிருக்கீங்க, செக்கு பாஸ் ஆகாதே, பணம் தர முடியாதே. என்னது, பணம் தர முடியாதா? அப்பனா என் வீட்டில் அடுப்பு எரியாதா? எனக்கு அப்பவே தெரியுங்க, இதெல்லாம் கொடுத்தா இங்கே பணம் தராமல் ஏமாத்திருவீங்கன்னு. குடும்பத்தோட சாக வேண்டியதான். ஐயோ,
விஷ வாங்க கூட காசு இல்லையே. மா புண்ணியவதி, நீ தானே பணம் தரேன்னு சொன்ன. அப்ப நீ தான் பொறுப்பு, நீ தான் பணம் கொடுக்கணும். இல்லைன்னா நடக்கிற விஷயமே வேற. போவேன் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, மொபைல் கோர்ட்டு, ஃபேமிலி கோர்ட்டுன்னு எல்லா கோர்ட்டும் போவேன். இந்த பேங்கே இழுத்து மூடுருவேன். பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அபிராமி, கம் டு மை கேபின். வாட் இஸ் திஸ் அபிராமி? ரீசெண்டாக உங்கள் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேறீங்க, எதையோ நினச்சிட்டு இருக்கீங்க, தப்பான செக்கை பாஸ் பண்ணுறீங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனாலும் நான் உங்கள் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கேன்னா, நீங்கள் ஒரு சின்சியரான ஸ்டாஃப். நீங்கள் ஒர்க்கில் என்ன மாதிரியே டெடிக்கேட்டடாக கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டாஃப் அவார்டு கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனால் உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறதா தானே நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என் பேரையும் சேர்த்து கெடுத்துருவீங்க போல இருக்கு. அப்போ என் மேலே தான் ஏதோ தப்பு இருக்கிறதா அர்த்தம். சொல்லுங்க அபிராமி, என் மேலே ஏதாவது தப்பா? எனி மிஸ்டேக் மீ? டெல், யூ டெல், ப்ளீஸ் டெல், யூ டெல். சொல்லுங்க, என் மேலே ஏதாவது தப்பா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதோட புறம்போக்கு கீழே ஃபைலை தள்ளி விட்டு செக்ரட்டரி குனிஞ்சு எடுக்கும்போது நிமித்து பார்க்குற நாய் தானடா நீ. ஸ்பீக், ஓப்பன் ஸ்பீக். டேய், உன்னை பத்தி தெரியாதடா புறம்போக்கு. பையில கீழே தள்ளி விட்டு செக்ரட்டரி குனிஞ்சு எடுக்கும்போது நிமிந்து பாக்குற நாய் தானடா நீ. வாட் மீ செக்ரட்டரி ஃபைல் டாப் சீங் ஹவு ஸ்பீக்கிங் ஹவு மீ நோ ஹவு ஸ்பீக்கிங் நோ. சார் சாரி சார் ஏதோ ஞாபகம் தெரியாம பேசினேன் சார். சார். ஓகே, சம் மிஸ்டேக் ஹேப்பன். லீவ் டெல், டீசன்ட் மிஸ்டேக் டெல். என்ன சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க மேடம். டேய் நடிக்காதடா. இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ்லயே இந்த எகிறனா க்ளோஸ் பிளேஸ் கிடைச்சா விடுவியா? டேய் நடிக்காதடா. ஓப்பன் பிளேஸ்லயே எந்த எகிற க்ளோஸ் பிளேஸ் கிடைச்சா விடுவியா? ஓ, என்ன ஏன்டா அடிக்கிற? அங்க கேட்க வக்கில்ல. யூ டூ மீ க்ளோஸ். No, you close. Repeat, wrong speak. You close. Leave. Sir. Take rest. Come back after rest. போங்க, போய் கேஷ் செட்டில் பண்ணுற வழியை பாருங்க. இதை வார்னிங் எடுத்துக்கிறதும் சான்ஸ் எடுத்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு. Take out. Get out. Leave. Take leave. Leave it. ஏய், என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அப்படியே கத்துற எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? கத்துற அப்படியே அசிங்கமா? நினைக்கிறது நிறுத்து. என்னங்க திட்டுறீங்க? சாரி சார், உங்க பணத்தை 2 வீக்ஸ்ல ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அது வரைக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோங்க. சாரி சார், இந்தாங்க. ஏய் ஹலோ, இருக்கியா? போயிட்டியா? அதனால தப்பிச்ச. எம்பி தங்கமான மனுஷன். அவனை போய் பொம்பளை பொறுக்கி சொட்ட நாய், ஓப்பன் பிளேஸு. அங்க இருக்கா. ஐயோ விஜய், மனசு இருக்கிறது அப்படியே புட்டு வச்ச தெரியுமா? வேலை செய்றவங்க எல்லார் மனசுல நின்னுட்ட. நீ நல்லா இருக்கணும்டா. 100 வருஷம் நல்லா இருக்கணும். சரியா? நல்லாடுறா. சார் கருமண்டா. பின்டடா. இன்னைக்கு நீ பின்ட்ட. எவ்வளவு அழகா பேசுற நீ. எங்க இருந்து மச்சான் இவ்வளவு தைரியம் உனக்கு? உன் பேச்சு அப்படியே தெரிச்சிச்சு நீ. டேய் மச்சான், அது நான் இல்லடா. சொன்னேன்ல ஏதோ ஒரு பொண்ணு பேசுது காதுல கேக்குதுன்னு. இதெல்லாம் அவன் நினைச்சதுடா, நான் தெரியாம சொல்லிட்டேன்டா. பாத்தியா, எவனோ ஒருத்தன் இவனை பத்தி அசிங்கமா நினைக்கிறானா, அப்ப நினைச்சுக்க இவன் எவ்வளவு கேவலமானவன். சூப்பர். சும்மாவா? வண்டி ஓட்டும் போது லெஃப்ட்ல திருப்பு, ரைட்ல திருப்பு, இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சாக அடிப்பான். அப்படியே சாவி எடுத்து மூஞ்சி அடிச்சுட்டு போயிடலாம் போல இருக்கும். முடியாது. எத்தனை பேர் இந்த மாதிரி ஓப்பனா பேசுறான் மச்சான்? இந்த எல்லாம் நல்லா இருக்கணும். 100 வயசு நல்லா இருக்கும். நல்லா இருடா. டேய் லூசு பய. சை. டேய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா கல்லடிக்கி வை. விஜய், இங்க. யோ என்னையா? இந்த வரேன். இவன் ஒருத்தன். என்ன விஜய், எப்பவுமே கூலா இருப்பீங்க, இப்போ உருன்னு இருக்கீங்க. என்ன தாடியெல்லாம்? யோ, நீ கூட தான் எப்போ பார்த்தாலும் உருன்னு இருப்ப, இப்போ கூலா இருக்க. அதான் கேட்டேன். நான் கேட்கல, நீ கேட்கணும். சரி, இப்போ எதுக்கு கூலா இருக்கீங்க? அப்படி கேள். அன்னைக்கு நம்மலாம் சேர்ந்து என் வீட்டு பிரச்சனை தீர்க்க கோயிலுக்கு போய் குங்குமம் எடுத்து வச்சோம்ல? ஆமா. அது பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்படியா? இப்பெல்லாம் உங்க பொண்டாட்டி உங்களை அடிக்கிறது இல்லையா? என் பொண்டாட்டி என்னைக்கு என்ன அடிக்காம இருந்திருக்கா? அவ இன்னும் அதே மாதிரி தான் காஃபி எடுத்து ஊத்திட்டு இருக்கா. நானும் வயலே கேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இல்லப்பா, முந்தியெல்லாம்
அவள் எங்கே அடிக்கிறா எதை வச்சு அடிக்கிறா தெரியாமல் இருந்தது. அப்படியே அடி வாங்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் அவள் எங்கே அடிக்கிறான்னு அவன் நினைக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருது, நான் என்ன பண்ணுறேன்னு நான் நினைக்கும் போது அவளுக்கு தெரிஞ்சிருது. அதனால் எங்களுக்குள்ளே சண்டையே வருதுல. ஒரு வேளை சண்டை வந்தாலும் அதை நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே அந்த குங்குமம் வச்சதுனால தான். நீயும் அந்த குங்குமம் எடுத்து வச்சல, ஓன் லைஃப்லேயும் கல்யாண வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகி பெரிய லெவலில் போகிற பார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஆண்டனி சார் இந்த வரேன். சும்மா வந்து கடுப்பேத்திக்கிட்டு யோ எடுத்து வையா. சும்மா ஏதாவது தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு. எதை வச்சு அடிக்க போறான்னு அவன் நினைக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருது, நான் என்ன பண்ண போறேன் நான் நினைக்கும் போது அவளுக்கு தெரிஞ்சிருது. நீங்கள் நினைக்கிறது அவங்களுக்கும் அவங்க நினைக்கிறது உங்களுக்கும். எல்லாமே அந்த குங்குமம் வச்சதுனால தான், எல்லாமே அந்த குங்குமம் வச்சதுனால தான், எல்லாமே அந்த குங்குமம் வச்சதுனால தான். பிடிச்சிட்டேன். வண்டி ஓட்டுறவனை கக்கூஸ் கழுவ விடுறதும் கக்கூஸ் கழுவுறவனை வண்டி ஓட்ட சொல்கிறதும் இந்த முந்திரி கொட்டை மூஞ்சனுக்கு இதே வேலையாக போச்சு. டேய் எரிடா, உன்னை கொல்றது தாண்டா என் வாழ்க்கை. புஷ்டம். டேய் மச்சான், இத்தனை நாளா என்ன டார்ச்சர் பண்ணிச்சுல அந்த குரல் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா. வண்டி எடு. என்ன அது வண்டியடா? இது ஒன்றும் ஓன் காரோ இல்லை நான் ஓன் டிரைவரோ கிடையாது. இது கம்பெனி காரு, நான் கம்பெனி டிரைவர். ஏற்கனவே கக்கூசெல்லாம் கழுவி விட்றாங்கன்னு காண்டில் இருக்கேன். மூஞ்சில் ஊற்றி விட்டுரும், ஓடிடு. மச்சான் நான் சொல்றத கேளு. சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. ஓட பேசாதடா. கக்கூஸ் உன்ன கழுவ விட்டா தெரியும் உனக்கு. டேய் வண்டி எடுறா, போணும்டா. என்னால முடியாதுடா. அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. கண்டுபிடிச்சனா போய் தேடு, தனியா போய் தேடு. டேய் வேலையை முடிக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம். டேய் டார்ச்சர் பண்ண அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி பிரச்சனை பண்ணுவேன்னு பார்த்தா கோயிலுக்கு வந்து அவ பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க. வாடா சாமி 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 சாமி. ஒரு நிமிஷம் வாங்கல. சொல்லுங்க சாமி. டேய் பிரச்சனை என்னன்னு சொல்றா. சாமி இவனுக்கு ஏதோ பொண்ணு நினைக்கிற மாதிரியும் திட்டுற மாதிரியும் கேட்குதான். ஆனால் அது ஏதோ தப்புன்னு சொல்லி தெரிஞ்சுன்னு இருக்கான். ஆனால் இப்போதான் அவன் பர்ஃபெக்டாக இருக்கான் சாமி. குடிக்க மாட்டேங்கிறான், மனசில் இருக்கிறத அப்படியே பேசுகிறான், எங்கள் மனசில் இருக்கிறதும் பேசுகிறான், முதலாளியை வாய் நிறைய திட்டுறான். இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஏதோ தப்புன்னு சொல்லி தெரிஞ்சுன்னு இருக்கான். ஏதாவது புதுமை சொல்லி அனுப்புங்க. டேய் இல்லை சாமி, அன்னைக்கு நானும் என் கூட ஒர்க் பண்ணுற சேது ஒரு ஒய்ஃபோட வந்திருந்தோம்ல, அப்போ நீங்கள் கூட ஒரு குங்குமம் கொடுத்து 2 பேரையும் ஒருத்தர் வச்சுக்க சொன்னீங்க. சொல்லிட்டு இவங்க நினைக்கிற அவங்களுக்கும் அவங்க நினைக்கிற இவங்களுக்கும் சொல்லாமலே புரியும்னு சொன்னீங்க. எனக்கு கூட அந்த குங்குமம் கொடுத்தீங்க சாமி. குங்குமம் வச்சதுலேருந்தே பொண்ணு நினைக்கிறலாம் எனக்கு கேட்குது சாமி. அப்போ அவங்க பொண்டாட்டி நினைக்கிறதா அவங்களுக்கு கேட்குதா? இல்லை சாமி, அவர் பொண்டாட்டியாக இருந்தால் தான் நான் நேரில் போய் கேட்டுடுவேனே. இது வேற யாரோ சாமி. யாருன்னு கேட்கலான்னு கேட்கும்போது கேட்க மாட்டேங்குது. நீங்கள் தான் சாமி என்னை எப்படியாவது காப்பாற்றணும். வேலை செய்ய முடியல, ஒழுங்காக தூங்க முடியல. நீங்கள் தான் இந்த வெத்தலையில் மையோ இல்லை பொம்மையில் ஆணியோ அடித்து என்னை எப்படியாவது காப்பாற்றணும் சாமி. தம்பி இங்கே வாங்கலேன். அன்னைக்கு கோயிலில் குங்குமம் இல்லை, அதனால் அன்றைக்கி வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் பிரம்ம தான். அப்போது அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலே கேட்கும்னு சொன்னீங்களே. தம்பி அன்னைக்கு எனக்கு 3000 ரூபா கொடுத்தாப்புல, அதுக்கு இந்த அளவு கூட விட்டு போடலாம் இப்படி சொல்லுங்க. அதான் அந்த ஆள் ஓப்பனாக டுபாக்குன்னு அவனே ஒத்துக்கிறான்ல, அப்புறம் ஏன் இன்னும் பயந்துட்டு இருக்க? ரொம்ப வேலை செஞ்சாலோ இல்லை கம்மியாக தூங்கினாலோ இந்த மாதிரி பிரச்சனை வரதாண்டா செய்யும். வா போலாம். டேய் என் பிரச்சனை உங்களுக்கு வந்தால் தான்டா புரியும். நீ நல்லா இருக்கல்ல, அதான் பேசுற. டேய் குங்குமம் வச்சாதான்டா கேக்குது. யோ போய் அந்த குங்குமம் எடுத்துட்டு வாயா. டேய் எதுக்குடா அந்த குங்குமத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு? இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. முள்ளால தான் எடுக்கணும். அதே மாதிரி குங்குமத்தையும் குங்குமத்தால தான் எடுக்கணும். நீங்க போய் குங்குமத்தை எடுத்துட்டு வாங்க போங்க. சாமி ஒரு நிமிஷம். எதுக்கு? நீங்க போய் எடுத்துட்டு வாங்க போங்க. குங்குமத்தை எடுத்து கொடுங்க சாமி. எடுத்து வை. டேய் நான் எதுக்குடா இதை எடுத்து வைக்கணும்? நான் சொல்றேன்ல வை. டேய் யாராவது நினைக்கிறது கேட்க போகுதுடா. நான் வை. பார்க்கறதுக்கு தெய்வீகமா இருந்துக்கிட்டு திருட்டு வேலை. இப்போ எதாவது கேட்குதா? டேய் எனக்கு கேட்குதுடா. எனக்கு கேட்கறது உனக்கு எப்படா கேட்கும்? போதுமா? இப்போ நீ வச்சுக்க, இந்த நானும் வச்சுக்கினேன். இப்போ நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கேட்கணும். எதான் என்ன நினைக்கிறது? நினைச்சியா? இல்லடா. அதான் இல்ல, சிம்பிள், முடிஞ்சு. டேய் இப்போ நான் எதை நினைக்கிறேன் கேளு. பன்னாட பரதேசி நாய் 10 ரூபா காசு இல்லாமல் கோயிலுக்கு நடத்தியே கூட்டு வந்து சாவடிக்குது. கேட்டுச்சா? இல்ல கேட்கல, அவ்வளவுதான். என்னமோ ஒரு குங்குமத்தை எடுத்து வைப்பாரா, அது என்னமோ ஸ்பெஷலா. இவர் நினைக்கிறது பொண்ணு கேட்குமா, பொண்ணு நினைக்கிறது இவரு கேட்குமா? என்னடா இதெல்லாம்? சிரிப்பு தான் வருது. ஆமா ஏதோ குங்குமம் வச்சா கேக்குதுன்றா. குங்குமம் வச்சா கேக்குதாமே? கேக்குதா? குங்குமம் வச்சா எப்படிக்கா கேட்கும்? ஏய் குங்குமம் வச்சா கேக்குதாண்டா. கேக்குதா? கேக்குது.
இங்கே வேற ஏதோ பரபரப்பாயிட்டு இருக்கு. வா போலாம். அதான் கேட்கல. அப்பா என்ன மச்சான்? மச்சான் தேங்க்ஸ்டா. இப்போதான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. நல்லா இரு மச்சான், இனிமே ஹாப்பி தான். சரி கண்ணை கட்டுறது, படுத்துருவோம். ம் 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 பா. டேய் நிறுத்து. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நினைப்பியா? நீ மட்டும் நினைப்ப, நான் நினைக்க கூடாதா? ஓடி. Don't call me D, you dash of the idiot. அதனாலதான் என் ஆபீஸ்ல என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, நான் சஸ்பெண்ட் ஆனேன். இவ்ளோ கேவலமானவனா நீ? என்ன ஒழுங்கா? என் பாஸ் கேவலமானவன் தான். யாரா அவன் சன் டிவி டிஸ்கவரி சேர்த்து பார்க்கறது? உன்னால இன்னைக்கு அந்த சொட்ட நாய்கிட்டே எல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா போச்சு. கெட்ட எருமை. உன்ன மாதிரி பொறுக்கிக்கலாம், இது தேவைதான்டா. பசங்களை விட உன்ன மாதிரி பொண்ணுங்க நினைக்கிறது தாண்டி ரொம்ப கேவலமா இருக்கு. டேய் மூடு. என்ன விட்டா ஓவரா நினைச்சுக்கிட்டே போற? என்ன விட்டா என்ன வேணாலும் நினைப்பியா? மெதுவா. நான் நினைச்சனா? நீயும் தான் நினைச்ச. நீ என்ன வேணா நினைப்ப, நான் நினைக்காம இருக்கணுமா? நான் அப்படி தாண்டி நினைப்பேன். நீ என்ன நினைச்சுக்கோ. வெளிய போய் ஃபோன் பேசு. டேய் யாரா பேசுனா? பேசலடா. பேசலையா? சரி ஓகே. செருப்பு பிஞ்சிரண்டா நாய உனக்கு. என்னது செருப்பு பிஞ்சிருமா? ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு பொண்ணா இருக்கனால தான் இவ்ளோ டீசென்ட்டா பேசிட்டு இருக்கேன். இதே ஒரு பையனா இருந்தானா நடக்கிற சீனே வேற. இது சீனே வேறயா? பல்ல பேத்துறேன். எங்க பேச பாப்போம். ஆம்பளையா தான் பேசுறா பாப்போம். இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் பத்தாதா? மாவள இதுக்கு மேல நினைச்ச நினைப்பு நாரிடும். தாங்க மாட்டேன். நாரம் யார் இப்படி நாத்து நானும் பாக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல ஓவரா பேசிக்கிட்டே போற. நீ மட்டும் என்ன ஒழுங்கா? நானே என்னைக்காவது ஒரு நல்லா குடிப்பேன். குடிகாரலாம் கெட்டவன்னு சொல்லி என் குடியை கெடுத்துட்டியேடி. உன் வாழ்க்கைய நான் ஸ்பாயில் பண்ணல. அதுதான்டா உண்மை. நிஜமா நீ கெட்டவனா? யார் இல்லனா இருக்கு. நீ என்ன பெரிய மஸ்தா? மாவள ஏரியாக்குள்ள வந்தனா சீட் பண்ணிரண்டி. வாட்? ஏய் What the do you think of yourself? யாரா இது? You bloody son of a பீட்டர் மாவா. ஏய் மச்சான் ஏந்திருவா மச்சான். மச்சான் சீரியஸான மேட்ரு. ஏதோ செம்ம பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தான் போய் சால்வ் பண்ணணும். தயவு செய்து வா, என்ன ஏதுன்னு கேளு. ஒரு பொண்ணு பையனும் வந்து பேசுறாங்க மாமா. தானம் இல்ல. டேய் என்னடா மச்சான்? ஏதோ பொண்ணு பையனும் வந்து பேசுறது கேக்குது. உனக்கு கேட்கல? எனக்கு கேட்கலடா. எனக்கு கேக்குதேடா. கேக்குதா? என்ன கேக்குது? அதான் அந்த பையன், நீ என்ன பெரிய மஸ்தா, மவளை ஏரியாக்குள்ள வந்தனா சீன் பண்றேன்டி அப்படின்றா. அது கூட அவன் இங்கிலீஷ்ல பச்சை பச்சையா திட்டி இருப்பாளே. இதான் மச்சான் நான் சொன்ன கேக்குது. அது நான் தான் மச்சான். டேய் அது ஏன் எனக்கு கேக்குதுன்ற? இதான் நான் சொன்ன அந்த குங்குமம் வச்சா கேக்குது. குங்குமம் வச்சா? டேய் படுறா லூசே, மூண்டு படுறா. குங்குமம் வச்சா நீ மட்டும் என்னடி குடிகாரன் கூட எல்லாம் சகவாசம் வச்சிருக்க? நான் குடிச்சா உனக்கு என்னடி? நான் நான் எப்படியாவது குடம் நெஞ்சி உனக்கு என்னடி? நிறுத்துங்கடா. டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. இன்னையில இருந்து யாரா செத்துருவீங்க? யார் அதிகமா வெளிய போடுங்க. யார் அழிக்கிறான்னு பாப்போம். நானும் நினைக்கிறேன், நீ நினைக்கிற. ஒருத்தர் போயிடலாமா? நீ என்னடி நினைக்கிறது? நான் நினைக்கிறேன் பாரு உன்னை பத்தி. நீ எல்லாம் நல்ல ஃபேமிலில ரெடி பண்ணிருக்க. டேய் அமைதியா இருக்க மாட்டீங்க? எவன்டா கத்துறது? டேய் நீ எப்படா கத்துன? அதான் நான் நினைச்சேன். கேட்கல? கேட்கல. எனக்கு கேக்குது, உனக்கு கேட்கல? டேய் சாமி தயவு செய்து கெஞ்சி கேட்கறடா, என்ன தூக்க விடுங்கடா. அந்த பொண்ணு தான்டா ஏதோ பேசிட்டு இருக்கா. அதுக்கு நீ கம்முனிரு. முடியல. அது எப்படி? அது எனக்கு அசிங்கம். அவளால் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பேன் தெரியுமா? சும்மா போடா. எனக்கு யார் வேணாம். அது பிச்சைக்காரங்களா? பரவாயில்ல படுத்துரு. கால் அணிக பிடிச்சவன்
அப்பா கிருகிருன்னு சுத்துதே. வா. We have moved to a bigger and better place. Kungumam Tel team. யோ எங்கயா உள்ள போற? இவ்வளவு பேர் தாண்டி உள்ள பூந்துறியா நீ? போட்டனா யோ என்னையா நான் உள்ள போனையா? உள்ள போணுமா? ஊரை பார்க்க வரைக்கும் கூட்டம் நிக்குது. கூட்டமா பஸ் லாரி ட்ரெயின்னு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஏதோ கியூல நின்று இருக்காங்க, ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்க. இவங்களா தாண்டி உள்ள போய் வாங்கிறியா நீ? ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கு? உனக்கு விஷயமே தெரியாதா? மேல போட பாரியா? குங்குமம் டெல்லா. யோ ஆமா எனக்கு சார், குங்குமம் கோயில்ல வேணாம். இருக்கேன். விபூதி தான் என்ன சார் பண்றீங்க விபூதி வேணா சுத்தி போய் வாங்க. இங்க என்ன வேலை? கிளம்பு யாரியா? கிளம்பு. என்னையா பிரச்சனை அவனோட? டார்ச்சர் யாரியா பண்றா சார். அக்யூஸ் மாதிரி இருக்கான். சார், முடிச்சு வாமா. உள்ள போடியா அவனை. சார் என்ன சார் இங்க கிரவுட் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். யோ கிளம்பு Director கிளம்பு. அனுப்புங்க, முடியலங்க. போ 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 போ. சாமி சாமி என்னப்பா ஒரு சாமி என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. குங்குமம் தானே, இவ்வளோ பேர் நிற்கிறாங்கல்ல, போய் க்யூவில் வந்து நில்லு. இல்ல சாமி, அந்த கோயில்ல ஒரு சாமி இருப்பாரு, அவர் எங்க? அவரு குங்குமம் டெல் ஃபாரின்ல ஆரம்பிக்க மொரிஷியஸ் போயிருக்கார். என்ன விஷயம்? அந்த ஆள் கொடுத்த குங்குமத்தால பொண்ணும் பையனும் நினைக்கிறது கேட்டு கேட்டு என்ன சாவடிக்குது சாமி. அதெல்லாம் எனக்கு காப்பாத்துங்க சாமி, தெரியாது. please. குங்குமம் வாங்குறதா இருந்தா இங்க வாங்கோ, கஸ்டமர் கேர்னா அங்க போங்கோ. கஸ்டமர் கேரா? சாமி அந்த பச்சை கலர் ஆண்டி நினைக்கிற மாதிரி குங்குமம் இருந்தால் கொடுங்களேன். அதெல்லாம் இல்லை, கொடுக்கறது தான் கொடுப்போம். வேணும்னா வாங்கோ, வேணாட்டி போங்கோ. இல்லை பரவாயில்ல, கொடுங்க. அடுத்து வாங்கோ. ஐயா ஐயா என்ன எப்படியாவது காப்பாத்தீங்க. நினைக்கிறதுலாம் ஒரே கேட்டு ஒரே டார்ச்சரா இருக்குது. எப்படி தான் நிறுத்துறது? இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க, ஆள் வருவா. ஃபார்மை ஃபில் என்னை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி ஆள் அனுப்புவேன்? எல்லாம் மனசுக்குள்ளேயே வருவா. போ போ போ. டேய் டேய் விஜய், வாடா இங்க. மிஸ்டர் விஜய், வாடா இங்க. மனுஷனடா நீலா, மனுஷனா? இந்த உலகத்துல ஒருத்தருக்கு முக்கியமே சாப்பாடும் தூக்கம் தான்டா. அது கூட நான் விருப்பப்படல. உங்களால நான் பட்ட கஷ்டம் இருக்கே. குளிக்க முடியல, குடிக்க முடியல, தூங்க முடியல, வேலைக்கு போக முடியல. டேய் எவ்வளவு குடிச்சாலும் என் கண்ணு அம்பாசிடர் கார் ஹெட்லைட் மாதிரி பிரைட்டா இருக்கும்டா. பாவிகளா, உங்களால பாம்பே ரெட் லைட் ஏரியா பல்பு மாதிரி செவந்து போச்சுடா. பாரா. டேய் எங்க போனாலும் உங்க நினைப்பு தான்டா வருது. நீங்க 2 பேரும் நினைச்சிக்கலே, ஒரு தடவையாவது என்னை பத்தி நினைச்சு பாத்தீங்களாடா? அடுத்தவன் வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்காத என்ன இப்படி நினைச்சே அழிச்சிட்டீங்களாடா. போன்ல பேசினா வச்சு பேட்டரி பேலன்ஸ் இல்லாம கட் ஆயிடும்டா. ஆனா இது ஓயாம உலக்க 2 எடுத்து என் காதுல அடிக்கிற மாதிரி என்ன சாகடிக்குதுடா. டேய் எனக்கும் இதே பிரச்சனை தான். ஏதோ நான் மட்டும் நிம்மதியா இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது உன் நிம்மதிய. உன்னால மட்டும் எப்பறம் நிம்மதியா இருக்க முடியுது? டேய் நான் ஏன்டா வருத்தப்படணும்? அதான் இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கும் இருக்கே. செருப்பால் அடிக்கணும். ஓசி சரக்கு ஆசைப்பட்டு என் கழுத்துல நானே சுருக்க மாட்டேங்கிறேன் பாரு. இதை எப்படி நிறுத்துறதுன்னு சொல்றா. அது தெரிஞ்சா நான் நிறுத்த மாட்டேனா? உன்னை ஏன் கோத்து விடுறேன்? உனக்கு தெரிஞ்சா சொல்லு. அப்புறம் மச்சான் 2 நாள் போச்சுன்னா அதுவே பழகிடும். என்னடா பழகிடும்? என்ன பழகிடும்? அங்க அந்த கோயிலுக்கு போனா குங்குமம் டெல்லுன்றானுங்க, பிளாக்ல விற்கிறானுங்க, கஸ்டமர் கேர்ன்றானுங்க, ஊரே நிக்குது. அப்ப அவங்க நினைக்கிறதுல கேட்குமா எனக்கு? செத்துருவேன். நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்துருவேன். டேய் எனக்கும் இதே பிரச்சனை தான்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால் நினைக்காம இருக்க முடியல. ஒருத்தன் சாப்பிடாம கூட இருந்துடலாம்டா, பேசாம கூட இருந்துடலாம். ஆனா நினைக்காம இருக்க முடியாதுடா. ஏன் நினைக்கிற? நினைக்காத. டேய் நினைக்காம எப்படா இருக்கிறது? நினைக்காதன்ற, எதையுமே நினைக்காதன்ற. முடியலடா. இனிமே ஏதாவது நினைக்கணும்னு தோணுச்சுன்னா நினைக்காத, சொல்லிடு. நினைக்கிறதுக்கு முன்னாடியே பேசிடு. ஏதாவது திட்டணும்னு தோணுச்சுன்னா வாயை திறந்து திட்டிடு. அது தோன்றதுக்கு முன்னாடியே சொல்லிடு. டேய் அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லிடு, இந்த பாருமா பாப்பா, நானும் நினைக்கல நீயும் நினைக்காதுன்னு. சரிடா. அந்த கதையே வேணாம், இப்பவே சொல்லு, நான் செக் பண்ணுவேன். சொல்லு சொல்லு. ஏய் இங்க பாரு, நம்ம நானும் ஒன்று நினைக்கல நீயும் நினைக்காத. உனக்கும் பிரச்சனை வேணா, எனக்கும் பிரச்சனை வேணா. ஜென்டில்மேன் அக்ரீமெண்ட் ஓகேவா? டேய் பொறுமையா மெதுவா கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேளு. ரெக்வெஸ்ட் பண்ணி
அதாவதுமா நீ திரும்ப அதை நினைச்சா பிஞ்சிரும். மரியாதையா ஓடிடு. நினைக்காத, நிறுத்திப்போம். கேட்டேன். நன்றிடா, ரொம்ப நன்றி. உனக்கு உதவ வந்தோம் பாரு, நல்லா காட்டடா. நன்றி. போதும்டா சாமி. அபி மேடம் என்ன முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே, கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கேன். சரி, அந்த 2010 லெட்ஜர் கொஞ்சம் தரீங்களா? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஏன் யோசிக்கணும்? நான் யோசிக்க மாட்டேன். இவளுக்கு நான் இதே எங்க வேலையா தேடி போச்சு. எடுத்துட்டு வரேன். என்ன விஜய் சுறுசுறுப்பா வேலை செய்றீங்க போல. எவன்டா அவன்? அதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னடா வேலை செய்றீங்களான்னு கேக்குறது? வேலை செய்யலைன்னா வேலை செய்யலையான்னு கேக்குறது, வேலை செஞ்சா வேலை செய்றீங்களான்னு கேக்குறது. விஜய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் விஜய். யார்கிட்ட பேசுறோன்னு யோசிச்சு பேசுங்க விஜய். என்னடா யோசிக்கிறது? யோசிக்க கூடாதாண்டா இப்படி பேசிட்டு இருக்கேன். நான் மேல இருந்து கீழே இருந்து பரலோகம் போயிடுவேன். சொட்ட சனியனே. தலையை பத்தி பேசாதீங்க. ஃப்ரெண்டு பையனை கூட பார்க்க மாட்டேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்ன விட்டா மரியாதை எல்லாம் பேசுறீங்க சார்? நான் மனசு தோன்றதை அப்படியே பேசிடுவேன், அதுக்காக நீங்கள் என்ன பாராட்டி இருக்கீங்க. வேலை நேரத்தில் நான் சின்சியராக இருக்கும்போது யாராவது அப்போ நான் பார்க்காம பேசிடுவேன் சார். அதனால தான் உங்களை பச்சையாக திட்டேன். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். டிஸ்டர்ப் பண்ணாங்க சார் ப்ளீஸ். சார் முத்தே, இந்த கல்லெல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா? உன்னையும் திட்டணுமா? சீக்கிரம் எடுத்து வைடா சார். அவர் வேற ஏதாவது அசிங்கமாக பேசுறதுக்குள்ளே இடத்தொட்டு கிளம்பிடுவோம், வாங்க. ஹலோ. ஒர்க் ஒர்க் ஒர்க். சபாஷ் சபாஷ். இப்பதான் ஹாப்பி. நினைக்க கூடாது, எதையுமே நினைக்க கூடாது. இப்படிதான் ஓப்பனா பேசணும். இப்படி ஓப்பனா பேசிட்டா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. குட் குட். ஸோ எப்படியெல்லாம் எங்க இவன்? டேய் மச்சான், என்ன மதிக்கவே இல்லை. சரி நம்ம போயிடுவோம். நினைக்கூடாது 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 நினைக்கூடாது. ஏய், இங்க என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? என்னாச்சு? ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்னன்னு தான் தெரியல. நினைக்க தான் கூடாது. அதுக்குன்னு மாடு மெல்ற மாதிரி வாயை மூடாமே ஆசை போட்டுட்டு இருப்ப. அதான் சொல்லிட்டே இருந்தா நினைக்க தோணாதுல்ல. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்திருக்கியா? சரி மச்சான், எனக்காக நீ இவ்வளோ தாங்கும்போது நீ கஷ்டப்படுறத நான் விரும்பல. வேணும்னா ஒரு தடவை நினைச்சுக்கோ போ. இல்லடா, நான் இதுக்கு முன்னாடி நினைக்கும் போது என் நினப்புல அந்த நினப்பு இல்லை. ஆனா இப்போ நான் நினைக்கணும்னு நினைச்சா என் நினப்புல இருக்கிறத நினைக்கும் போது அதை நினைச்சா அவ ஏதாவது நினைச்சுக்கிட்டானா? இதுக்கு நீ நினைச்சிருக்கலாமே. இல்ல, நினைக்கணும்னு தோணுது, ஆனா நினைக்க முடியல. அம்மா அபி, நாளைக்கு காலையில் உன்னை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்கம்மா. நான் முன்னமே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஏம்மா நீயும் கூட மாட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? ம். வாங்க 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 வாங்க. பார்த்து ஞாபகம் வருது. மா எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க ப்ளீஸ் கம் உட்காருங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. வாங்க தம்பி உட்காரு. வா உட்காரு உட்காரு. பொண்ணும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா. சார் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்லைங்க. தரகர் உங்க பொண்ணு போட்டோ காமிச்சதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் என் பையன்கிட்ட சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க உங்க பொண்ணை கூப்பிடுங்க, அவன் பார்த்த உடனே மாறிடுவான். அபி எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்கம்மா. வந்துருவா. டேய், என்ன நினைக்கூடாது தானே? எப்படியும் பொண்ணு பிடிக்கலன்னு தான் சொல்ல போற. டிஃபன் சாப்பிட்ட பிறகு சொல்லு, ஓகேவா? ம். டேய், நாம தான் இந்த வீட்டுக்கு முதல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் போல. எப்படி சொல்ற? பச்சி என்ன ஸ்மெல் புதுசா இருக்கு. ம். சார் டிஃபன் ரெடியா?
பொண்ணு வரும்போது எடுத்துகிட்டு வருவாப்பா இரு. அப்போ பொண்ணை வர சொல்லுங்க. அபி சீக்கிரம் வாமா. மச்சான் பொண்ணு லட்சணமாக இருக்கால. சூப்பர்ரா. பொண்ணு வந்துருச்சு. நான் கூட பொண்ணு அப்போ மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். பாரு அபி, கொஞ்சம் பையனை பாரு. அட்லீஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காவது கொஞ்சம் பாருடி. பாரு. நடக்கூடாது 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 நடக்கூடாது. பாரு. சார் பொண்ணு வந்துருச்சு, இன்னும் பஜ்ஜி இன்னும் வரலையே. சும்மா இருடா விஜய், பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுப்பா. நான் பொண்ணோட பொண்ணுகிட்ட ஏதாவது தனியாக பேசணுமாங்க? இல்லை இல்லை, நான் பொண்ணோட அப்பா கிட்ட பேசணும். அவங்கிட்ட போய். சரி வாங்க. இருமா, என்னாச்சு உனக்கு? சொல்லுப்பா. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை தான். ஆனால் என் நினப்பில் இருக்கிறத மாற்றிக்கிற மாதிரி நான் யாரையும் நினச்சதும் இல்லை, அப்படி யாரையும் பார்த்ததும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு தோணுது சார். ஆனால் சார், உங்கள் பொண்ணை எனக்கு பிடிக்கல. வீட்டில் போய் யோசித்து சொல்கிறோம், வீட்டில் போய் கலந்து பேசி ஃபோன் பண்ணுறோம், லெட்டர் போடுறோம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ரொம்ப அழகாக அடக்கமாக குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க சார். உங்கள் பொண்ணை பார்க்கும்போது உங்களோட வளர்ப்பும் மொத்த குடும்பத்தோட மதிப்பும் தெரியுது சார். ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனையே வேறு சார். அதுக்காக வேறு ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா, அவள் யார் அப்படின்னு கேட்டுறாதீங்க சார். ஆமாம், லவ் பண்ணுறேன். ஆனால் நான் நினச்சா கூட என்னால் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது சார். அதை விடுங்க சார். வேற ஒரு நினப்பை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தப்பாயிடும் சார். உங்கள் பொண்ணும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல பொண்ணோட சந்தோஷத்தை கெடுக்கவும் நான் விரும்பலை சார். என்னை மன்னிச்சிருங்க சார், நான் வரேன். இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுளே. நான் ரொம்ப பயந்தேன், எங்கே அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவானு. நல்ல வேலை அது நடக்கல. ஏன்னா நான் ஹோல்ட் ஆன். டேய் ஏதாவது விட்டு வந்துட்டியா? நான் இதுக்கு முன்னாடி நினைக்கும் போது என் நினைப்பில் அந்த நினைப்பு இல்லை. ஆனால் இப்போ நான் நினைக்கணும்னு நினச்சா என் நினைப்பில் இருக்கிறத நினைக்கும் போது அதை நினச்சி அவன் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டானா எனக்கு ரொம்ப பயம்.